விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். சப்தமாதிபதி சந்திரன் வருகையிலால் யோகமும் லாபமும் பலனும் பயனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை, அதாவது 26/5/2024 முதல் 1/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். மகராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும், 3ஆம் இடத்திலே ராகு பகவானும் செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும், அவரோடு சூரிய பகவானும் புத பகவானும் குரு பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும், சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12, 1, 2, 3 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். அன்றே பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதியும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 26/5/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி தேய்விரை சதுர்த்தி திதியும், பகல் 11 மணிக்கு மேலே பூரட நட்சத்திரமும் சிதயோகமும் கூடிய இந்த நாள் சுபமூர்த்த நாளாக அமைகிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுபமூர்த்த நாள் அன்று சங்கடகர சதுர்த்தியும் கூட. அடுத்து திங்கட்கிழமை 27/5/2024 திதி தேய்விரை சதுர்த்தி திதி மாலை 5 மணி வரை. அதன் பின்பு பஞ்சமி திதி. நட்சத்திரம் பகல் 10:30 மணிக்கு மேலே உத்திரட நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் மரண யோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 28/5/2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:30 மணிக்கு மேலே சப்தமி திதி வருகிறது. காலை 10 மணிக்கு மேலே திருவோண நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாளாக செவ்வாய்க்கிழமை அமைகிறது. அடுத்து புதன்கிழமை 29/5/2024 மதியம் 1:30 மணிக்கு மேலே சப்தமி திதியும், காலையில் 8:30 மணிக்கு மேலே அவிட்ட நட்சத்திரமும் மரணயோகமும் கூடிய நாளாக புதன்கிழமைக்கு வருகிறது. அன்று மரணயோகமும் கரிநாளாகவும் அமைகிறது. அன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி திதி. அடுத்து வியாழக்கிழமை 30/5/2024 காலையில், அதாவது பகல் 11:30 மணிக்கு அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி காலையில் 7 மணிக்கு மேலே சதய நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அன்று மரணயோகம் கூடிய நாள் தேய்பிரை அஷ்டமி திதி. அடுத்து 31/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 9 மணி வரை அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதியும். அன்று முழுவதுமே உத்திரட்டாய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள், அன்று கரி நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் ஆங்கில மாதத்தின் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. 1/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரை தசமி திதியும், நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள். அந்த நாள் ஒரு மத்தியமான நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கூடிய நாள். மகராசி என்பதிலே பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தனஸ்தானம் நன்றாக இருக்கும். யோகாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் பணப்பொருளாதாரம் உங்களுக்கு சிறந்த முறையில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் பாக்கியாதியோடு சேர்ந்து வேறு அமர்ந்திருக்கனா தன பாக்கியங்கள் பல்கி பெருகும். யோக பலம் கூடிய இந்த வாரத்தில் குடும்பம், தனம், வாக்கு இவையெல்லாம் நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். வாழக்கடன்கள்லாம் சேரும். நிம்மதியான தன்மைகள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் நோய் வம்பு வழக்கு காணாமல் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது இது எல்லாம் இந்த வாரத்தில் சரியான முறையில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தபோதும் உங்களுடைய கண்காணிப்பும் இருந்தால் இன்னும் அதிகமான ஒரு பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பலனும் பயனும் இந்த பொருளாதாரத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. அடுத்து ஜீவனஸ்தானாதிபதியாகிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்தனால ஜீவன லாபங்கள் பல்கி பெருகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும்.
தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். புது புது முயற்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் எதிர்பார்த்த பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் அபிவிருத்தி காண்பீர்கள். இதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் அருமையான கோல்டன் வாரம். முன்பு இருந்த சுமைக்கிளைகள்லாம் மாறிடும். ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். வேலை சுமைகள் பணிச்சுமைகள் வந்து பகிர்ந்து அளிக்கப்படும். உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகஸ்தருக்கு ஒரு சிறந்த வாரமாக அமையும். அது ராஜ்ய உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி திருப்திகரமான நிகழ்வுகளே நிகழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இனி வரும் காலகட்டங்களில் மகர ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடியவங்களுக்கும் குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடிய காரணத்தினால இந்த வாரத்திலேயே நீங்கள் கிடைக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கனால் இனி வரும் காலகட்டங்களில் அது உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்குமே இந்த வாரம் மங்கள செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சுபமங்கலத்தை அடுத்த வாரம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 3 நாட்கள் மரண யோகம் வருகிறது, கரிநாள் வருகிறது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு லாபமான வாரமாக இல்லை. அதனால் சுபமங்கலத்தை மட்டும் அடுத்த வாரம் ஒத்தி வைத்துக் கொள்ளுதல் நலம் தரும். உடல் நலம் திருப்திகரமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக அக்கறை எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இனி வரும் காலகட்டங்களில் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணிச்சுமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கூடுமான வர இந்த வாரத்தை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து பெண்களுக்கு மகிழ்ச்சி, நிம்மதி, குதூகலம் இவையெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஏன்னா 7ஆம் இடத்தை உங்கள் ராசியில் உட்கார்றப்ப உங்களுக்கு அவ்வளவு அன்பு, அரவணைப்பு, ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கோ சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பலமும் பலனும் பலகீனங்களெல்லாம் மாற்றப்பட்ட வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே சுப செய்திகள் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். மனம் விரும்பிய புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் பெறக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி, தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். சக நண்பர்கள் மனிதர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அருமையான வாரமாக மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது. விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமி தேதியில் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் வாராகியம்மனையும் வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை அஷ்டமி தேதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுபமான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.